ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நயன்தாராவுக்கு அறந்தாங்கி நிஷா வந்துட்டு ஒரு செம்ம செருப்படி கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நயன்தாரா வந்துட்டு சொல்லியிருந்தாங்க ஒரு விஷயம். நாட்டில் எவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கு, பட் இவங்க வந்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. இதுக்கப்புறம் என்னை யாருமே லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு கூப்பிட வேண்டாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. பட் உண்மையான கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்க தான் வாலண்டரியா நிறைய படத்துல லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரான்னு போடுங்கன்னு சொல்லி சொன்னதா நிறைய பேச்சுகள் போயிட்டு இருக்கு. சரி, அப்படிலாம் இருக்கும்போது இவங்க திடீர்னு ஒரு ஸ்டேட்மெண்ட், எதுக்காக ஏன்னே தெரியல, என்னை லேடி சூப்பர் ஸ்டார்னு யாருமே கூப்பிடாதீங்கன்ட்டு, யாரு கூப்பிட்டாங்கன்னே தெரியல, பட் இவங்களா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டாங்க. ஸோ இப்போ இதை வச்சு நம்ம அறந்தாங்கி நிஷா, விஜய் டிவி அறந்தாங்கி நிஷா தற்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னையும் சின்னத்திரை லேடி சூப்பர் ஸ்டார்னு கூப்பிடாதீங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இவங்களை யாருமே சின்னத்திரை லேடி சூப்பர் ஸ்டார்னு கூப்பிடவே இல்லை. இவங்க வேணும்னு வாலண்டரியா நயன்தாராவுக்கு பதிலடி கொடுக்கணும் அப்படின்ற காரணத்துக்காகவே இதை செஞ்சிருக்காங்க. அதாவது இவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, இனிமே தயவு செய்து யாரும் என்ன சின்ன திரை லேடி சூப்பர் ஸ்டார்னு கூப்பிடாதீங்க அப்படின்ற மாதிரி அறந்தாங்கி நிஷா வந்துட்டு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க. ஆப்வியஸா உங்களுக்கே ரொம்ப நல்லா தெரியும் எதுக்காக இந்த ஸ்டேட்மெண்ட்டை விட்டாங்க, ஏன் விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கலாய்க்கிற மாதிரி இருந்தாலும் இது நயன்தாராவுக்கு கொடுத்த ஒரு பதிலடி அப்படின்றது மட்டும் ரொம்ப தெளிவாகவே தெரியுது. ஆமாங்க, நாட்டில் எவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கு, என்னென்னவோ ப்ராப்ளம்லாம் போயிட்டு இருக்கு, என்னென்னவோ பேசிக்கிட்டு இருக்காங்க, ஹிந்தி திணிப்பு, மும்மொழி கொள்கை, அப்படி இப்படின்னு என்னென்னவோ ஓடிக்கிட்டு இருக்கும்போது லேடி சூப்பர் ஸ்டார் என்ன கூடாதீங்கன்னு நயன்தாரா தேவையில்லாத ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டா கலாய்க்காம சும்மாவா இருப்பாங்க? அப்பவே நெட்டிசன்ஸ் தான் பயங்கரமா போட்டு கலாய்ச்சிட்டாங்க. இப்போ அறந்தாங்கி நிஷா ரொம்ப ஓப்பனாகவே வந்துட்டு பயங்கரமா பதிலடி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். மேலும் இது போன்ற செய்திகளுடன் கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல நீங்க பதிவு செய்யலாம்.